மேலும் ஒரு ராக்கெட் ஒன்று ஏவப்பட இருக்கின்றது. வணக்கம் சொந்தங்களே, பட்டப்போட்டி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடத்திலிருந்து ஒருபொழுது உலகமே வியர்ந்து வாக்க தமிழருக்கு அடையாளம் தந்த வல்வை மண்ணிலிருந்து இப்பொழுது உலகெங்கிலுமே நடந்திராத வண்ணம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி நிற்க பட்டப்போட்டி திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வல்லை உதயசூரியன் கழகம் இணைந்து நடாத்தும் வல்வெட்டி துறையில் சர்வதேச வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா 2025. பரிசுகள் அவங்க கொடுக்குறாங்க. பட்டங்கள் ஏறாட்டி பாயிண்ட்ஸுகள் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தா ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆக்கில வெட்டி கொண்டு போகிறானே அதே மாதிரி இந்த பட்டத்துக்கு என்ன பட்டம் பண்ண இது பாகுபலி பாகுபலி வெரி நைஸ். நல்லா இருக்கு. திங்க் பண்றாங்களே எப்படி அதான் எவ்வளோ கஷ்டம் செய்யறாங்க. ஆனால் ஏறுதே பார்த்தோம் அப்படி செய்தும் கூட ஏறி மேலே காட்டில் ஏறுது. இந்த மலையில பார்த்தீங்களா ஏற காத்திருக்கிறது IMF. எமது பொருளாதார நிலை அறிந்து இன்று எம்மை தூக்கி பிடித்திருக்கும் உலக சர்வதேச நாணய நிதியம். அது மட்டுமல்ல, அந்த நிதியத்தில் இருந்து $, பணமும் கீழே விழுமா. இதுதான் அந்த பட்ட வல்லுநரின் கலை அம்சம். இலங்கையின் பொருளாதாரத்தை நெருக்கடியை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட கடன் உதவித் தொகையினை இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு விருத்தி அடைந்து அதனை மையமாக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இப்பட்டம் பறக்க விடப்படுகின்றன. கடற்கரையில் காற்றின் கல்வி இயக்க சக்தி இயங்கு நிலையாக ஒரு முறை வானில் பறக்கும் என்று சொல்வார்கள். பறந்த பொருளில் பல நுட்பங்கள் திறன்கள் இங்கே வியக்க வைக்கும் விஞ்ஞானிகளை மதிநுட்பத்தை மயக்குகின்ற வல்லையின் பட்ட கலைஞர்களின் பிரமாண்ட சாதனைகள் இங்கே நிறைவேறுகின்றன. புள்ளியிட்டுக் கொண்டு இருக்கும் நடுவர்கள் மிக நுட்பமாக இங்கே பார்த்து புள்ளியிடுகின்றனர். பல சவால்கள், பல போட்டியாளர்கள், பல திறன்கள், பல நுட்பங்கள். அது முடியுமா? எவரால முடியாது. எந்த பேசத்தாலும் முடியாது. வல்வெட்டி துறையில் விசித்திர பட்ட போட்டி திருவிழா இன்று சர்வதேச வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழா. வருக வருக எம் உறவுகளே, நம்மால் முடியும். வல்ல இளைஞர்களின் பட்டக்கலையை உலகம் உணரும். இங்கே பட்டங்களை கொண்டு வரும் பாதையில் நிற்கும் பார்வையாளர்கள், அது மட்டுமல்லாமல் அங்கே பட்டத்தை ஏற்றிக்கொண்டு செல்லும் இடங்களில் கடலில் முருகை கற்களில் நிற்கும் பார்வையாளர்கள் சற்று அவ்விடங்களை விட்டு அகன்று பல ராஜ்ய பட்டங்கள் இன்னும் ஏவப்பட காத்திருக்கின்றது. எனவே அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டோம். மைதானத்தின் வடமேல் மூலையில் நிற்கும் அந்த பார்வையாளர்கள் சற்று அவ்விடத்தை விட்டு விலகுமாறு வேண்டப்படுகின்றார்கள். பட்ட போட்டி ஆரம்பத்தில் நேரம் இருந்த காற்று திசை வேறு, இப்பொழுது காற்று திசை மாறிவிட்டது. எனவே மைதானத்தின் வடமேல் மூலையில் நிற்கும் பார்வையாளர்கள் அங்கே எமது கழக அங்கத்தவர் உங்களுக்கு கூறுகின்றார்கள். அங்கே பாருங்கள், இரு திரைப்படங்கள் வெளியிடப்படுகின்றன. அதன் பின்னர் சட்டமாக மாற்றி ஒரு முற்றிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த திரையரங்கு உங்கள் சினிமா திரையரங்கு தென்பட்டம் மூலம் அங்கே பாருங்கள், 2 கருப்பொருத்தம் உங்கள் நடிகர் ஒருவர் ஜனாதிபதி
தாக்கப்படுகிறார். அந்த திரையரங்கில் அங்கு ஜனாதிபதி உட்பட அங்கே திரையரங்கில் திரையிடப்படும் காட்சிகள் இங்கே பிறவாகின்றன. என்னால் முடியும் வெள்ளைத்துறை பட்டக்காரர்களால் நீரில் விழுந்து அந்த பட்டத்தை பிடித்திருக்கின்றார் அந்த கலைஞர். சிறப்பான முறையிலே உயிர்த்தெழுந்தாக தனது பணியை மேலும் மெருகூட்டிய வண்ணம் செய்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தற்பொழுது விண்ணிலேயோ படுகின்ற ஒரு விண்கலம் ஆமாம் விண்வெளியோடு தரையிலிருந்து புறப்பட்டு குறித்த உயரத்தை எட்டிய பின் அதன் 2 பூஸ்டர்களும் அதாவது 2 ஒன்று சக்திகளும் தன் பிரதான ஓடத்திலிருந்து பிரிந்து பரசூட்டின் உதவியுடன் தரையை அடையும். அங்கே பறக்கின்றது விண்வெளி ஓடம். அதன் பூஸ்டர் 2 பிறகு நெறிவரை முடிவடையும் நிலையில் செம்மஞ்சள் நிற தாங்கியிலிருந்து பிரதான ஓடத்திலிருந்து பிரிந்து சென்று தன்னை சுயமாக மேலும் கீழும் ஓடிவக்கப்பட்டுள்ளது. அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த பூஸ்டர் 2 பிரதான பிரிந்து அந்த விஞ்ஞானிகள் செய்யும் செயற்பாட்டை காற்றின் கழுவின் மூலம் எமது விண்பாக இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். ஒருமித்து கருவப்பட்டு பாராட்டு எமது கண்களுக்கு இந்த விருந்தளிக்கு விட்ட ராட்சத பட்டங்களை கட்டி அந்த சட்ட மனிதர்களுக்கு பார்வையாளர்களாகிய நாங்கள் ஒருமித்து ஒரு முறை கருவப்படுத்தி மேலும் ஒரு ரொக்கெட்டோடு ஏவப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அறிவியல் எண்ணக்கருவை வளர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இன்றைய பட்ட திருவிழா அமைந்திருக்கின்றது. காற்றின் மூலம் மின்னை உற்பத்தி செய்யும் காட்சியை இந்த மின்திறக்காட்சியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள் குமிழ்கள் இயங்குகின்றன. எமது காற்றின் சக்தியை அங்கே மின் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மின் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முடியும் மின் பிறப்பாட்சியால் மட்டுமல்ல காற்றின் வழியில் இங்கே மின் பிறப்பாட்சி இயங்கி இங்கே மின் குமிழ் ஒன்றிடப்பட்டிருக்கின்றது. எமது வல்லை கலைஞரினால் பட்ட வல்லுநரால் காற்றாடியால் மின் பிறப்பாக்கி வானில் பறக்கும் பொழுது மின்னை எவ்வாறு உற்பத்தி செய்கின்றது என்ற அரும் விஞ்ஞான தத்துவத்தை திறன் நுட்பம் ஆய்வு என்ற நுட்பத்தின் படியில் சென்று எமது கலைஞர்கள் இங்கே உருவாக்கி வல்வெட்டித்துறையின் சர்வதேச வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழாவில் பல நுணுக்கங்கள் பல திறன்கள் இங்கே வெளிக்கொண்டப்படுகின்றன. போர் விமான கப்பல் போர் விமானமாக மாறுகின்றது. அது மட்டுமில்ல, அது போர் களங்களையும் விமான களங்களையும் அங்கிருந்து விமானம் தாண்டி கப்பல்களில் இருந்து பறக்க வருகின்றது. என்ன அற்புதமான காட்சி! உருமாறும் வண்ணத்து பூச்சி இப்பொழுது ஏவப்பட இருக்கின்றது. அதற்கு இணையாக தொலைக்காட்சி பெட்டியும் ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கின்றது. உருமாறும் வண்ணாத்து பூச்சி அங்கே வானிலே உருமாறும் வண்ணாத்து பூச்சி ஏறிக்கொண்டிருக்கின்றது. இங்கே பார்ப்போம் எவ்வாறு உருமாறுகின்றது என்பதை. அங்கே ஒரு மாறிக்கொண்டிருக்கிறது தெரிகின்றது. பார்ப்போம். போர் விமானப்படை பல விமானங்கள் இங்கே வானத்தில் புகை வெளியேற்றியவாறு அங்கே பாருங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. போர் விமானம் இன்னும் ஒரு விமானம் பறந்து வருகின்றது. பாருங்கள் பல விமானங்கள் ஒரு நூலில் பறந்து பல போர் தாக்குதல்களை மிகவும் பிரமாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. பல விமானங்களாக இன்னும் பறந்து கொண்டிருக்கின்றது. அங்கே வானில் எவ்வாறு விமானம் பறக்குமோ அவ்வாறே பறந்து கொண்டிருக்கின்றது.
எவ்வாறு ஒரு ரிவர் இயங்குமோ அதனை காற்றின் மகத்துவத்தின் மூலம் இங்கே இயக்கி இருக்கிறார் அந்த பட்ட வல்லுநர். அடுத்ததாக பறக்கிறது ஆமை. இந்த ஆமையின் சிறப்பு, பறந்த பின் தான் அந்த ஆமையின் தலை வெளியே வரும். நீங்கள் கரையிலும் நீரிலும் பார்த்த ஆமை இன்று வல்லையில் வானத்தில், அதுவும் பாருங்கள் இப்பொழுது வந்துவிட்டது அந்த தலை வெளியே. ஏரியில் ஏறும் ஆமை. அதோ இதோ பாருங்கள், அந்த பட்டத்திலே ஆமையானது மிகவும் மெதுவாக அந்த ஏரியிலே ஏறிய வண்ணம் காணப்படுகின்றது. இந்த சிறிய பட்டத்திலே பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு விசித்திரமான தொழில்நுட்பத்தினை இந்த பட்டக்கலைஞர் ஏற்படுத்தியுள்ளார். ஆகவே அவருக்கு உங்களுடைய உற்சாகத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதோ வானிலேறும் வலை இழுக்கும் கட்டுமரம். வானிலேறும் வலை இழுக்கும் கட்டுமரம். 47ஆம் இலக்கத்தை கொண்ட இந்த பட்டமானது வானில் மிதந்து வரும் சவப்பட்டு. கடலில் இருந்து ஓடப்பட்டதை ஏற்றிக்கொண்டு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். மாபெரும் வினோத விசித்திர சர்வதேச பட்டப்போட்டி திருவிழா.